ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ப்ரமோன் வந்திருக்கு. யாரெல்லாம் வந்துட்டு இந்த பணப்பெட்டிக்காக இந்த பணப்பெட்டி யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஈட்டுக்குள்ளே வந்துட்டு மொத்தம் 6 பேர் இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த 6 பேரில் இப்போ 7வது ஆளாக வந்து நம்ம வியானா தான் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு ஆயிருக்காங்க போல இருக்குது. ஸோ வியானா ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனாங்களா ஆயிருக்காங்க. ஆனால் கூடவே வந்துட்டு நம்ம பிரவீன் ராஜும் இன்றைக்கி தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அது இந்த ப்ரொமோவில் தெரியுது. அதே மாதிரி இந்த ப்ரொமோன்னு பார்க்கும்போது இந்த டாஸ்க்கு சாயங்காலம் தான் ஆரம்பிக்குது. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓ கையா இப்படி தான் போகுது போல இருக்குது. ரைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா தான் அதை படிக்கிறாங்க. பணப்பெட்டி 2.0. ஸோ வியானா வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ரைட்டு. சே, எத்தனை பேர் அந்த வாய்ஸை மிஸ் பண்ணியிருப்போம்ல, சைல்டு அங்கிள். ஸோ இப்போ வந்து அரோரா வந்து அந்த ரூல்ஸை படிக்கிறாங்க. பணப்பெட்டி, அதாவது அங்கே வெளியில் வந்து பெட்டி இருக்குது, அதில் வந்து பணத்தை வந்து சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதாவது போன சீசன்லேருந்து எல்லாமே மாறி போச்சு. உங்களுக்கே தெரியும், பணம் வேணுமா ஓடுங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்படி சுற்றிட்டே இருக்கும். இவங்க எங்கேயும் பார்ப்பாங்க, யோசிப்பாங்க, எடுக்கலாமா வேண்டாமா, ஐயோ 5 லட்சம் கொஞ்ச நேரம் போட்டோம், அங்கே இங்கே வந்து கதை அடிக்கிறது 6 லட்சம் கொஞ்ச நேரம் கதை அடிக்குது. இப்படி இனி கதைலாம் அடிக்க முடியாது, ஓடுனாதான். ஏன்னா எங்களுக்கு கண்டென்ட் வேணும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஓபிடிக்கலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதை வந்து போன வாட்டியே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் இந்த வாட்டியும் வந்துட்டு போன வாட்டி ஓடுன மாதிரி இன்றைக்கி ஓட போகிறாங்க போல இருக்குது. பிக் பாஸும் சூப்பரான ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இதை முதல்லேருந்தே செஞ்சுருக்கணும். நிறைய பேர் ஓபி அடிச்சே வந்திருக்காங்க. என்னங்க நீங்கள் சூப்பராக இப்போ வந்து நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ 2.0 வந்துட்டு பெட்டி வெளியே இருக்கும், சரிங்களா? அந்த பணத்தை சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இப்போ போன வாட்டி வந்து இந்த மாதிரி டைமிங்குள்ளே இந்த வரணும், யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணிருக்கு அப்படி கேட்பாங்களா, நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் இதில் கலந்துக்கிறது யாருன்னா, பணத்தோடு தான் நான் போவேன்னு வெறிகொண்டு இருக்கிற அரோராவும் சபரியும் கலந்துக்கிறாரு. ஏன் சபரி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்லேருந்து வந்தவங்களும் சொல்லியிருப்பாங்களே, சபரி நீங்கள் ஒழுங்காக விளையாடலை அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு அவர் நினச்சிருக்காருன்னு தெரியல. இங்கே வந்து அரோராவும் சபரியும் வந்துட்டு அந்த பஸர் அடிச்சோன்னு குடுக்குன்னு ஓடுறாங்க, ஓடி போய் பணத்தை எடுக்கிறாங்க. இது என்னென்னா, அந்த என் பஸருக்குள்ளே வந்துட்டு அந்த பணத்தை எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கோர்ட்டில் ரீச் ஆயிடும். இல்லைனா அந்த பணம் எடுத்த பணம் பெட்டிக்கு போகாது. இப்போது இந்த வாரம் முழுக்க இந்த டாஸ்க்கு நடக்கும் பொழுது வாரம் முழுக்க நடக்கும். உங்களுக்கு இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன்றது தெரிஞ்சிடும். அங்கேயே டிஸ்பிளேயில் வைப்பாங்களான்னு தெரியல, இவ்வளோ நான் எடுத்திருக்கேன் அவ்வளோ எடுத்திருக்கேன்ட்டு. ஸோ எனக்கு இது போதும், ஒரு 6 லட்சம் வந்துச்சு, அப்போ நான் போய்ட்டு அந்த பெட்டி எடுத்துட்டேன் அப்படின்னா அதோட அந்த டாஸ்க்கே முடிஞ்சிடும். ஓகே, நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நாங்கள் இவ்வளோ தான் சொல்ல மாட்டோம். இனிமேல் வந்து முன்னாடி மாதிரி வந்துட்டு அந்த திரையை அழகினோடனே புதுசாக வந்து மாற்றுறது அந்த இதெல்லாம் கதையே கிடையாது. நீங்கள் வேணால் சேர்த்து வச்சுக்கிங்க அப்படின்ட்டு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த பணப்பெட்டியிலேருந்து போகிற கேஷை வந்துட்டு டைட்டில் வின்னர்லேயும் இப்போ மைனஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன வாட்டிலாம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வாட்டி அல்டிமேட்டில் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பணப்பெட்டி எடுக்கிற மோட்டிவில் யார் இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அரோராவும் சபரியும் தான் இருக்காங்க போல இருக்குது. நல்ல டிசிஷன் தான், தப்பு கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். உண்மையிலே இந்த 6 பேரில் யாருக்கு இந்த பணப்பெட்டி தகுதின்னு நினைக்கிறீங்க? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நேற்று சுபிக்ஷா அவங்க இருந்தாங்க பார்த்திங்க, அவங்க எடுத்திருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா உண்மையிலே இவங்க எல்லாரை விட தேவையானது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான். இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு வாரம். அந்த ஒரு நாள் கடந்துட்டாங்கன்னா இந்த வாரம் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு மேபி அந்த பணப்பெட்டி கிடச்சிருக்கலாம். பட் அது ஒரு வருத்தமாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.